ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுழண்டு உழைச்சி மேல வந்தவன் தான். என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழும். ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்ட மைதில. காதலுக்கு மரியாதையெல்லாம் உனக்கு மறந்தே போச்சு. அழகுன்றது கண்ணுக்கு தானே, மனசுக்கு இல்லையே. சோசு போய்ங்க, வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருப்பாங்க பாருங்க. அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா பண்ணுவார், ரொம்ப நல்லா. ஸ்மைல் கியூட்டா இருக்கு. വർഷങ്ങൾക്ക് ശേഷം കേരള മണ്ണിലേക്ക് എത്തിയ തമിഴ് സൂപ്പർ സ്റ്റാർ വിജയ്ക്ക് ആരാധകർ നൽകിയത് വമ്പൻ സ്വീകരണമാണ്. അന്നാണ് എനിക്ക് ശരിക്കും വിജയ് ഫാൻസിന്റെ സ്ട്രെങ്ത് മനസ്സിലായത്. டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன். என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற மொத்த ஆள் நீ தாண்டா. உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். விஜய் சார் மாதிரி அவ்வளோ லாங் ஷாட்டில் அவ்வளோ நேரமாக விதவுட் மிஸ்ஸிங் அ பீட் அவர் மட்டும் தான் பண்ண முடியும். பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன். என்ன மனுஷன் இப்படி ஆடுறானா, இவன் என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி. ஆடுறது வேற, எல்லா ஸ்டெப்பையும் பிடிச்சி ஆடுறது வேற, பட் எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுறது அப்படிங்கிறது வேற கலை, வேற ஒரு விஷயம். அது விஜய் ஹேட்ஸ் ஆஃப். என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேட்டியா போட்டுங்கண்ணா. கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு அடி என்ன மாட்டுற சனி கண்ணால மச்சான சாய்க்காத. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில். பண்ணுங்க தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. വൺ ഓഫ് ഇന്ത്യസ് ബിഗ്ഗസ്റ്റ് സ്റ്റാർസ് ആണ്. ഞാൻ പറഞ്ഞത് തമിഴ്ന്ന് മാത്രമല്ല, ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സാർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. അതായത് ഒരു തമിഴ് സിനിമയ്ക്ക് ഇത്രയും റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ കഴിയുന്നുള്ളൊരു വിശ്വാസം, അതാണ് വളർന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. எனக்கு தேவை பதவி, பணம், அதிகாரம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்.
அதுக்கு கொடுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். Tamil actor Vijay has made an impressive debut at a political rally. ചെങ്കോലും കിരീടവും വെച്ച് ഈ കാമാക്ഷിപുരം ഭരിച്ചിരുന്ന നാടുവായിരുന്നു. അന്ന് ഈ നാട്ടുകാർക്ക് നീതിയുടെയും ധർമ്മത്തിന്റെയും പ്രതിരൂപമായിരുന്നു അദ്ദേഹം. ആ മുത്തച്ഛന്റെ തനി പകർപ്പാണ് ഇപ്പോഴത്തെ മണ്ണാടിയ. நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேட்கறவங்க. தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். எனக்கு ஒண்ணுனா உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. பசங்க சின்ன பசங்க தான், ஆனா சீன் பார்ட்டிங்க இல்ல. ஒவ்வொருத்தரும் சிங்க குட்டிங்க, சிறுத்தை குட்டிங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க எதுவும் ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க சார். அழாதீங்கடே, தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே. பண்டிகையை கொண்டாடுங்கடே. தமிழ் கொடி தலைவர் கொடி தருவ